மத்திய அரசு பணிக்கு சென்றுவிட்டு திடீரென மீண்டும் தமிழ்நாட்டிற்கு திரும்பியுள்ளார் மூத்த IAS அதிகாரி ராஜேஷ் லக்கானி. அவருக்கு நில நிர்வாக ஆணையர் பதவி வழங்கப்பட்டதன் பின்னணியில் இருப்பது வெறும் நிர்வாக மாற்றம் தானா அல்லது தாவேக அரசு கொடுத்திருக்கும் ரகசிய அசைன்மெண்டா? செந்தில் பாலாஜியை இருக்கும் ஆபரேஷனுக்கு ஒத்துழைத்தால் அடுத்த தலைமைச் செயலாளர் நீங்கள்தான் என ஆட்சி மேலிடம் ஆஃபர் கொடுத்திருப்பதாக அதிர்வலைகள் கிளம்பியுள்ளன. என்ன நடக்கிறது கோட்டையில்? 1992ஆம் ஆண்டு பேட்ச் மூத்த IAS அதிகாரியான ராஜேஷ் லக்கானி திமுக ஆட்சியில் மின்சாரத்துறை செயலாளராக பணியாற்றியவர். நிலக்கரி ஊழல், டிரான்ஸ்பார்மர் கொள்முதல், ஸ்மார்ட் மீட்டர் மற்றும் தனியாரிடம் மின்சாரம் வாங்கிய விவகாரங்களில் அமலாக்கத்துறை மற்றும் மத்திய ஏஜென்சிகளின் கெடுபிடிகள் அதிகமான போது 2025 பிப்ரவரியில் மத்திய பணிக்கு மாறினார். மத்திய கல்வி அமைச்சகத்தின் நவோதயா வித்யாலயா சமிதி ஆணையராக சென்றவர் வழக்கமாக அதிகாரிகள் ஓய்வுறும் வரையில் டெல்லியிலேயே இருக்கும் நடைமுறைக்கு மாற்றாக திடீரென தமிழ்நாட்டிற்கு திரும்பியது அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்தது. தற்போதுள்ள தலைமைச் செயலாளர் சாய்குமாரின் பதவிக்காலம் முடிவுற்றதும் மத்திய அரசுக்கு இணக்கமான மூத்த அனுபவம் வாய்ந்த லக்கானியை அடுத்த தலைமைச் செயலாளராக நியமிக்க தாவேக அரசு திட்டமிட்டு இருப்பதாக கூறப்படுகிறது. செந்தில் பாலாஜி மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தபோது ராஜேஷ் லக்கானி தான் அந்த துறையின் செயலாளராக இருந்தார். இதனால் டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் முதல் மின்சாரத்துறை சார்ந்த அனைத்து ஒப்பந்தங்களின் பின்னணியும் லக்கானிக்கு விரல் நுனியில் தெரியும் என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். அவரிடமிருந்து முழுமையான தகவல்களையும் ஆவணங்களையும் பெற்று வழக்கை கடுமையாக்கி செந்தில் பாலாஜியை சட்டப்பூர்வமாக நெருக்குவதுதான் லக்கானிக்கு தாவேக அரசு கொடுத்திருக்கக்கூடிய முதல் அசைன்மெண்ட் என்றும், இதற்கு ஒத்துழைத்தால் தலைமைச் செயலாளர் பதவி என்ற ஆஃபர் முன்வைக்கப்பட்டு இருப்பதாகவும் தலைமைச் செயலக வட்டாரங்களில் பேசப்படுகிறது. தற்போது ராஜேஷ் லக்கானிக்கு வழங்கப்பட்டுள்ள நில நிர்வாக ஆணையர் பதவி சாதாரணமானதல்ல. தமிழ்நாட்டின் அனைத்து அரசு நிலங்களை பாதுகாப்பதும் நில வகை மாற்றம் செய்வதுமே இந்த துறையின் முதன்மையான பணி. கடந்த காலங்களில் திமுக தலைவர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் மீது நில அபகரிப்பு புகார்கள், பழனி முருகன் கோவில் நில விவகாரம் மற்றும் அரசு நிலங்களை முறைகேடாக பதிவு செய்தது போன்ற சர்ச்சைகள் எழுந்தன. இப்போது லக்கானியின் அதிகாரத்தை பயன்படுத்தி கடந்த காலத்தில் நடந்த நிலவகை மாற்றங்கள், பட்டா மாறுதல்கள் மற்றும் முறைகேடுகளை தோண்டி துருவி திமுகவின் முக்கிய புள்ளிகளுக்கு செக் வைக்க தாவேக அரசு திட்டமிட்டிருக்கிறது. 2006 முதல் 2011 திமுக ஆட்சி காலத்தில் நில அபகரிப்பு புகார்கள் உச்சத்தை தொட்டன. 2011இல் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்ததும் நில அபகரிப்பு தடுப்பு சிறப்பு பிரிவை அமைத்து 95,000 புகார்களை பெற்று 18,000 வழக்குகளை பதிவு செய்தார். பொன்முடி, KN நேரு, NKPB ராஜா, வீரபாண்டி ஆறுமுகம் என பல முன்னணி தலைவர்கள் நீதிமன்ற வாசப்படி ஏற நேரிட்டது. அதே போல திமுகவின் பலவீனமான இந்த புள்ளியை கையில் எடுத்து நில நிர்வாக ஆணையரகம் மூலமாக பழனி நில விவகாரம் மற்றும் பிற நில அபகரிப்பு ஆவணங்களை ஆய்வு செய்து திமுக முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக புதிய வழக்குகளை பாயவிட தாவேக அரசு உத்தி வகுத்துள்ளது. மத்திய அரசுடன் இணக்கமான உறவு, மின்சாரத்துறையின் உள் விவகாரங்கள் அறிந்த அனுபவம், நில நிர்வாக ஆணையத்தின் அதிகாரம், இவை அனைத்தையும் ஒருங்கிணைத்து ராஜேஷ் லக்கானி IAS மூலமாக தாவேக அரசு இறங்கியுள்ள இந்த அரசியல் சதுரங்க ஆட்டம் எந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கும்? செந்தில் பாலாஜிக்கும் திமுகவுக்கும் இதனால் வரப்போகும் சிக்கல்கள் என்ன? வரக்கூடிய காலங்களில் பார்க்கலாம்.